காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் ஷாலினியைப் போல தனது 3 அண்ணன்களுடன் சென்னை பெரம்பூர் பகுதியில் செல்லமாக வளர்ந்து வந்திருக்கிறார் அர்ச்சனா. இவருக்கும் சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கும் கடந்த ஜூன் 2ஆம் தேதி காலையில் பெசன்ட் நகரில் உள்ள தேவாலயத்தில் இரு வீட்டார் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டாரின் உறவினர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதைத் தொடர்ந்து திருமணம் முடிந்து மணமக்கள் இருவரையும் பெண் வீட்டுக்கு அழைத்துச் சென்று பால் பழம் கொடுத்திருக்கின்றனர். பின்னர் புதுமண தம்பதிக்கு தடபுடலாக விருந்து வைக்கப்பட்டது. இதற்கிடையே மாலையில் இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டிருந்தது. எனவே அதற்காக மேக்கப் போட வேண்டுமென கூறி அர்ச்சனா பியூட்டி பார்லருக்கு சென்று வருவதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார். மாலை வெகு நேரமாகியும் இளம்பெண் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் இளம்பெண்ணின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டனர். ஆனால் அவரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் உறவினர்கள் மண்டபம் வர தொடங்கினர். இதனால் இளம்பெண்ணின் பெற்றோர் பதற்றமடைந்துள்ளனர். இதையடுத்து இளம்பெண் கூறிய பியூட்டி பார்லருக்கு அவரது அண்ணன்கள் சென்று பார்த்தபோது அர்ச்சனா அங்கு செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பெண்ணின் தோழிகளிடம் விசாரித்த போது இளம்பெண் தான் ஏற்கனவே காதலித்து வந்த இளைஞருடன் ஓட்டம் பிடித்தது தெரிய வந்தது. பின்னர் இந்த தகவல் மணமகன் வீட்டாருக்கு தெரிவிக்கப்பட்டது. திருமணமான சில மணி நேரத்திலேயே மணமகள் தனது காதலனுடன் சென்றதை அறிந்து மணமகன் மற்றும் அவரது உறவினர்களும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தனர். அதைத் தொடர்ந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்கள் மகளை மீட்டுத் தருமாறு பெண்ணின் வீட்டார் திருவிக நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அர்ச்சனா திருமணத்திற்கு முன்பே வேறொரு இளைஞரை காதலித்து வந்திருக்கிறார். ஆனால் தனது காதல் குறித்து வீட்டில் பயந்து சொல்லாமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அர்ச்சனா வீட்டில் திடீரென வேறொரு இளைஞருடன் நிச்சயதார்த்தம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் நிச்சயதார்த்தம் முடிந்து 2 தினங்களுக்கு பின் அர்ச்சனாவின் காதலன் பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் அர்ச்சனாவின் தாயிடம் தங்களது காதல் குறித்து கூறியிருக்கிறார். ஆனால் அர்ச்சனாவின் தாய் இது பற்றி அர்ச்சனா எதுவும் சொல்லவில்லை. அதனால்தான் நாங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த இளைஞர், சரி, நீங்கள் வேறொரு இளைஞருடன் திருமணம் பேசிவிட்டீர்கள், இனிமேல் நான் ஏதும் தலையிட மாட்டேன், உங்கள் விருப்பம்படியே திருமணம் செய்து வையுங்கள் என கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அர்ச்சனா தனது விருப்பப்படியே திருமணத்திற்கு வேண்டிய கட்டில், பீரோ போன்ற பொருட்கள் மட்டுமின்றி நகை மற்றும் புடவைகளை தானே சென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதனால் அர்ச்சனா மனம் மாறிவிட்டார் என நினைத்த அவரின் குடும்பத்தினர் திருமண வேலைகளில் பிஸியாகிவிட்டனர். ஆனால் காதலனை மறக்காத அந்த அர்ச்சனா தனது காதலனுடன் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இதனால் திருமணம் நடைபெறும் வரை ஒரு சின்ன சந்தேகம் கூட வராதவாறு பார்த்து கொண்ட அர்ச்சனா காதலுக்கு மரியாதை ஷாலினியை மிஞ்சும் அளவிற்கு நடித்திருக்கிறார். பின்னர் திருமணம் நடந்து முடிந்தவுடன் அன்றே தான் திட்டமிட்டபடி பியூட்டி பார்லருக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து கிளம்பிய அர்ச்சனா தனது காதலனுக்கு போன் செய்து வரவழைத்து அவருடன் சென்றிருக்கிறார். அப்போ வரைக்கும் அவங்க எல்லா சம்மதத்தோட பொண்ணு சம்மதத்தோடு தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஜூலை 7ஆம் தேதி 2ஆம் தேதி கல்யாணம் காலையில் ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். காலையில் திருமணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு பொண்ணு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனத்தில் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போன பொண்ணு மிஸ் ஆகி போயிருக்கு. இப்போ நாங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சதுனால இப்போ எல்லாம் சொந்தக்காரங்க கொண்டு எல்லாமே சத்திரத்துக்கு இவ்வளோ அசிங்கமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் செலவு பண்ணது எல்லாமே வீணாகி போச்சு. இப்போ இந்த மாதிரி பொண்ணு பண்ணதுனால எங்கள் குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்தரும் ரொம்ப மன உளைச்சல் இருக்கான். இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? நான் இப்போ 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய்க்கு கடன், அதில் 1 ரூபா கூட சொந்தமாக காசு இல்லாமல் மொத்தமாக கடன் வாங்கி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன்.
அதுக்கெல்லாம் என்னத்துக்கு பண்ண போறாங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நாங்க கல்யாணம் வந்து நாங்க காலையில போய் அடையார் கோயில்ல வந்து நாங்க கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டினா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நல்லா சந்தோஷமா எங்க கிட்ட எல்லாம் ஜாலியா தான் பேசி நின்றது. போறப்பயும் சந்தோஷமா தான் போச்சு. அவங்க மாமி தான் வந்து நாங்க மேக்கப் பண்ணி இட்டுன்னு வந்து 1 மணிக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து மேக்கப் பண்ணிட்டு நாங்க 5 மணிக்கெல்லாம் இட்டுன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு போனாங்க. அவங்க எங்களையும் வேணான்னு சொல்லிட்டாங்க வீட்டுல இருந்து. அதனால நாங்களும் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். 4 மணிக்குதான் எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி. ஆனா 1 மணிக்கு அந்த பொண்ணு போயிட்டு இருக்குது. 2 மணிக்கு போய் அவங்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதைத் தொடர்ந்து மணமகனின் உறவினர்கள் பெண் வீட்டார் மீது திருமண மோசடி புகார் அளித்தனர். திருமணத்திற்காக 7 லட்சம் வரை செலவு செய்த தொகையை திரும்ப கேட்ட நிலையில் போலீசார் சமாதானம் செய்து வைத்து 3 லட்சம் பெண் வீட்டாரிடமிருந்து வாங்கி கொடுத்தனர். திருமணத்திற்கு முன்னதாகவே இளம்பெண் வீட்டை விட்டு சென்றிருந்தால் அந்த அப்பாவி இளைஞரின் வாழ்க்கையாவது காப்பாற்றப்பட்டிருக்கும் என மணமகனின் உறவினர்கள் நண்பர்கள் வேதனை தெரிவித்தனர். பெற்ற பெண்ணின் விருப்பத்தை அறியாமல் அவரின் மௌனம் சம்மதம் என தவறாக எடுத்துக்கொண்டு பெண்ணின் குடும்பம் அவசரமாக திருமணத்தை செய்து வைத்ததால் தற்போது அது அவர்களுக்கே தலைக்குனிவை கொடுத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.